பொதுவாக அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க எல்லாரும் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ். எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், சரிங்களா? பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி எந்த எக்ஸாம் வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எப்போவுமே பழைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படி நீங்கள் அதை உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய நேரத்தை வீணாக்குறதாகவும், ப்ளஸ் அது போக அந்த டேட்டாலாம் மாறிட்டே இருக்கும். அதனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய டேட்டாஸை படிக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பொழுது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பொழுது உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டில் உங்களுடைய செலெக்ஷன், நீங்கள் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுற வரைக்கும் டெய்லி இது ஒரு பழக்கமாக வச்சு காலையில் தூங்கி எந்திரிச்சாலும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ண முடியும்.